ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு பன்னீர் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் வாங்கினீங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்து கொடுங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த டேஸ்டான பன்னீர் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயில் ஒரு துண்டு அளவு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இது கூட பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு பன்னீர் எடுத்துருக்கிறேன். அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். பன்னீரை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நம்ம உருக்கி வச்சுருக்கிற பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பன்னீரை லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன், அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பன்னீரோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம், கடைசியில் கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ மீதம் இருக்கிற பட்டர் எல்லாத்தையும் வேறு ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கோங்க. இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுடலாம். இது கூட பெரிய சைஸ் இஞ்சி ஒரு 5-6 பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக சேர்க்குறதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க. எப்போயுமே பன்னீர் கிரேவிக்கு இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டும் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. அதை எண்ணெய் எதுவுமே இல்லாமல் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சேருங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். கொத்தமல்லி இலையோட தண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட கெட்டியான தயிர் ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இப்போ கடையில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது பொரியும் போது ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி இது கூட சேர்க்க வேண்டாம், அதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த தண்ணி மிக்ஸை சேர்க்கணும். இப்போ அந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம். புதினாவும் மல்லியும் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயோட பட்டை கிராம்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக 1 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. இது லைட்டாக கொதிச்சு வரும். கொதிச்சு வர டைமில் மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சிங்கில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கலர நல்லா வாசமாக இருக்குங்க. இதில் நம்ம மல்லியும் புதினாவும் அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம பன்னீரெல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் லைட்டாக தெளிஞ்சு வர ஆரம்பிக்கணும். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இடையில கலந்து விடுங்க, அப்போ தான் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தெளிஞ்சு வந்திருக்கு. அதே நேரம் கிரேவியும் நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க.
பன்னீர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து எண்ணெய் வந்து இன்னுமே நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஒரு குழிக்கரண்டியில் நெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்குறேன். இது வந்து காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இதை வந்து நெய்யில் ஹீட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். நெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு மெல்ட் ஆகணும். அதே நேரம் மசாலாவும் லைட்டாக பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். அந்த மாதிரி வச்சுட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்னால் இதோட டேஸ்ட்டு தெரியாது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு முறை இந்த பன்னீர் கிரேவியை செய்து பாருங்கள். இந்த பன்னீர் கிரேவி பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லலாம் ரொம்பவே ஃபேமஸான ஃபுட்டுங்க. நம்ம ஊரில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலாவோ அது மாதிரி ஹைதராபாத்தில் இந்த பன்னீர் மசாலாவை செய்வாங்க. இதே மெத்தட்லேயே நீங்களும் ஒரு முறை இந்த ஹைதராபாத் பன்னீரை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.